ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 305வது தலைப்பு. வேதத்தில் சிவநாமத்தின் ஸ்தானம். விலையுயர்ந்த ரத்னம் ஒன்று நம்மிடம் இருந்தால் வீட்டிலே எங்கே வைப்போம்? வாசல்புற ரூமில் வைப்போமா? தோட்டத்தைச் சேர உள்ள ரூமில் வைப்போமா? ரொம்பவும் காபந்தாக மத்தியில் இருக்கிற ரூமில் இரும்பு பெட்டியில் தான் வைப்போம். அப்படியே வேதத்தில் ஜீவரத்னமான சிவநாமத்தை ரொம்பவும் ஜாக்கிரதைப்படுத்தி வைத்திருக்கிறது. 4 மத்தி 2வது. 4 வேதங்களில் 2வது யஜுஸ். அதர்வ வேதத்தை சேர்க்காமல் ரிக், யஜுஸ், சாமம் என்ற 3ஐ மட்டும் த்ரயி என்பதுண்டு. அப்போதும் ரிக்குக்கும் சாமத்துக்கும் நடுவில் வருவது யஜுசே. யஜுசிலேயே சுக்லயஜுஸ், கிருஷ்ணயஜுஸ் என்று 2 இருப்பதால் 4 வேதத்தை 5 என்று ஆக்கினாலும் ருக், சுக்லயஜுஸ், கிருஷ்ணயஜுஸ், சாமம், அதர்வம் என்ற 5இல் நட்ட நடுவாக வருவது 3வதான கிருஷ்ணயஜுஸ் தான். இந்த கிருஷ்ணயஜுர்வேதத்தில் மத்திய பாகம், அதாவது அதன் 4வது காண்டம், அந்த காண்டத்தின் மத்தியம் 5வது பிரஷ்னம். இதிலேதான் நடுவில் ஸ்ரீருத்ர சூக்தம் எனப்படுவதில் நடுநாயகமாக பஞ்சாட்சரம் வருகிறது. அந்த பஞ்சாட்சரத்துக்கும் மையமாக சிவ என்ற துவயக்ஷரம் இருக்கிறது. உடம்பை மெய் என்கிறோம். அதிலே இருக்கிற பரமாத்மாவை மெய்ப்பொருள் என்பார்கள். சத்வஸ்து என்று வேதாந்தத்தில் சொல்வதை திருவள்ளுவர் அப்படியே தமிழில் மெய்ப்பொருள் என்கிறார். வேதங்களையெல்லாம் ஒரு ஷரீரமாக மெய்யாக வைத்து கொண்டால் அதில் உயிராக மெய்ப்பொருளாக இருப்பது சிவநாமா. உயிர் என்னும் பரமாத்மா இருக்கும் ஸ்தானம் ஹிருதயம் என்றால் அந்த ஹிருதயம் ஷரீர மத்தியில்தான் இருக்கிறது. இதைத்தான் ஞானசம்பந்தரும் சொல்கிறார். வேத 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. வீட்டுக்கு நடுவே காபந்தாக இருக்கும் ரத்னம் போல வேத சரீரத்தின் நடுவே அதன் ஜீவரத்னமாக உயிர் கொடுத்து கொண்டு சிவநாமாவாகவே பரமாத்மா இருக்கிறார். இந்த அபிப்பிராயத்தையே அப்பைய தீட்சிதர் பிரம்மதர்க்கஸ்தவத்தில் யஜ்ஜீவரத்னம் அகிலாகம லாலனீயம் என்கிறார். 306வது தலைப்பு. அனைவருக்குமான நாமம். ஔவை பாட்டி செய்திருக்கிற நூல்களில் நல்வழி என்பது ஒன்று. என்ன ஜாதி, என்ன மதம் என்றெல்லாம் கேட்காமல் மனுஷராக பிறந்த எல்லோருக்குமான நீதிகளை அதில் சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட நூலில் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம், அதாவது அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று வருகிறது. அதனால் சிவநாமம் சகல ஜனங்களுக்கும் ஏற்பட்டது என்று தெரிகிறது. ஜாதி பிரஷ்டம் பண்ணி வைக்கப்பட்ட சண்டாளன் கூட சிவநாமம் சொல்ல வேண்டுமென்று இருக்கிறது. ஸ்ரீருத்ரத்தில் பரமேஸ்வரனை நாய், நாய் தின்னுகிறவன் உள்பட எல்லாமாக சொல்லியிருப்பதாலேயே அவனுடைய நாமா எல்லோருக்கும் சொத்து என்று தெரிகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.